போன வாரம் என்னோட ரியல் பட்ஜெட் நான் ஒரு மாசத்துக்கு எவ்வளோ செலவு பண்றேன் அப்படிங்கறத உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. அந்த வகையில ஒரு மாசத்துக்கு நான் எவ்வளோ சேவ் பண்றேன் அப்படிங்கறத இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இது ஒரு ரியல் நம்பர்ஸ் தான். இதுல வந்துட்டு நான் ஷார்ட் டேர்முக்கும் சேவ் பண்றேன், லாங் டேர்முக்கும் சேவ் பண்றேன். சேவ் பண்றதுக்கு முக்கியமான ஒரு சில விஷயங்கள் என்னன்னா கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து நம்ம சேவ் பண்ணணும் நடுவில் நிறுத்திடாம. இன்னொன்னு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து இதை டிசைட் பண்ணணும். ஒருத்தவங்க மட்டும் அந்த பேஜ்ல இருந்தாங்கன்னா மத்தவங்க வந்து செலவு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சரி வராது. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் மினிமலிஸ்டா இருக்கிறது. ஸோ தேவையில்லாத திங்ஸ் நான் எதுவும் வாங்குறது இல்லை, அதனால தான் சேவ் பண்ண முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சேவ் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா என்பிஎஸ்ல. என்பிஎஸ் அப்படிங்கிறது நேஷனல் பென்ஷன் சிஸ்டம். இதுல தான் நான் வந்துட்டு சேவ் பண்றேன் மெயினா. இதுல வந்து இப்போதைக்கு என்னால் 1000 ருபீஸ் தான் போட முடியுது. இன்னும் நான் ஒரு 4000 5000 போடணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஆல்ரெடி சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கனால என்னால் இப்போ போட முடியல. ஏன்னா வீடு கட்டிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். இது வந்துட்டு 60 வயசுல தான் இந்த பணம் எடுக்க முடியும். என்பிஎஸ் பத்தி பேசணும்னா ஒரு தனி வீடியோவே தேவைப்படும். ஸோ அந்த தனி வீடியோ நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். பாதி முடிஞ்சிருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அந்த வீடியோ நான் தரேன். நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல நான் தனியா மியூச்சுவல் ஃபண்ட்ல டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியோ இல்ல ஆன்லைன்லயோ நான் இதுலயோ இன்வெஸ்ட் பண்ணல. ஷேர்ஸ்ல, எஸ்ஐபியில் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாம அதுக்கு பதிலாக தான் என்பிஎஸ்ல போடுறேன். ஏன்னா என்பிஎஸ்ல போடுற பணம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஈக்விட்டிலையும் பாண்ட்ஸ்லையும் கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லையும் அந்த மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு மாடரேட் ரிஸ்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். கவர்மெண்டோடது தான் இது. ஒரு நல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இதை பத்தின டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு நான் கண்டிப்பா கூடிய சீக்கிரம் தரேன். இதுல வந்துட்டு டயர் 1 டயர் 2ன்னு 2 இருக்கும். 2 அக்கௌண்டா இருக்கும். டயர் 1ங்கிறது 60 வயசுல தான் நீங்க எடுக்க முடியும். டயர் 2ன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அதுல வந்துட்டு எப்ப வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்டா மட்டும் தான் அதை பார்க்க முடியும். நீங்க வந்து போட்டுட்டு 1 வருஷத்துல எடுக்கிறது, 2 வருஷத்துல எடுக்கிறது, எப்ப வேணாலும் நடுவில் நீங்க நிறுத்திட்டு எடுக்கிறதுனா கூட எடுத்துக்கலாம். அந்தவும் வந்துட்டு ஷேர்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் எப்படி செட் பண்ணணும், எப்படி ரியல் டைம்ல எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்றதுங்கிறது முதற்கொண்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுல டாக்ஸ் பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது நான் சேவ் பண்றது பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல பிபிஎஃப்ல நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். பிபிஎஃப் அப்படிங்கிறது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இது பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு இந்த மாதிரி பிபிஎஃப் ஓபன் பண்ணணும்னு சொன்னாலே ஓபன் பண்ணி தருவாங்க. பிபிஎஃப்ல நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் கரண்டா 2000 தான் நான் போட்டுட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒன் இயரா போட்டுட்டு இருக்கேன். பட் என்னோட டார்கெட் வந்து ஒரு 3000 4000 போடணும் அப்படிங்கிறது. ஏன்னா அப்படி போட்டா எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு நான் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன். அதை பொறுத்து சொல்றேன். இது வந்து கம்பல்சரி 15 வருஷம் போட்டாகணும். நடுவில் நீங்க க்ளோஸ் பண்ணி எடுக்க முடியாது. உங்களுக்கு கேர்ள் சைல்ட்ஸ் இருக்காங்க, சில்ட்ரன்ஸ் இருக்காங்கன்னா 10 வயசுக்குள்ள இருந்தாங்கன்னா சுகன்யா சம்ரிதி யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கு. நீங்க அதுல போடலாம். பாய் சைல்டுக்கு வந்துட்டு பிபிஎஃப் வந்து யூஸ் பண்ணுங்க. போஸ்ட் ஆஃபீஸ் தவிர இன்னும் சில பேங்க்ஸ்லயும் பிபிஎஃப் தரதா வந்து பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓபன் பண்ற ஆப்ஷன்ஸ் இருக்கதா சொல்றாங்க. அதுல லிஸ்ட் ஆஃப் பேங்க்ஸ் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நீங்க சர்ச் பண்ணாலே வரும். இதுல பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, HDFC பேங்க், ஐசிஐசி, ஆக்சிஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க், கனரா பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியான்னு நிறைய லிஸ்ட் இருக்கு. இந்த பேங்க்ஸ்லயும் போயிட்டு நீங்க பிபிஎஃப் ஓபன் பண்ண முடியுமா? நீங்க ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, எஸ்பி அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா அங்க போயிட்டு எனக்கு பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு சொல்லி நீங்க ஓபன் பண்ணிக்க முடியும். இது உங்க குழந்தையோட பேர்ல தான் இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். கார்டியனா அப்பா பேரையோ அம்மா பேரையோ போட்டு ஓபன் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பிபிஎஃப் கால்குலேட்டர்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கால்குலேட்டர் வரும். நான் க்ரோ அப்படிங்கிற ஒரு இதோட ஆப்ல எடுத்துக்கிறேன். அதுல வந்துட்டு நீங்க வருஷத்துக்கு இப்போ வந்து 24,000 நான் போடுறது. 15 வருஷம்னா இப்போ வந்து கரண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7.1 போட்டிங்கன்னா 6 லட்சம் வருது. நான் வந்து 4000 அந்த மாதிரி போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி போடும் போது எனக்கு எவ்வளோ கடைசியில் 15 வருஷம் கழிச்சு வரும்னு பார்த்தீங்கன்னா 13 லட்சம் அந்த மாதிரி வரும். ஸோ அதை வந்து என் பையனோட காலேஜுக்கு வச்சுக்கிறதுக்காக தான் இந்த பிபிஎஃப்ல நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து நம்ம சேவ் பண்ணணும். ஏன்னா ஸ்கூல் ஃபீஸும் இப்போ ஜாஸ்தியாக தான் இருக்கு. அதுக்கு தான் ஆர்டி யூஸ் பண்றேன். நாங்கள் வந்து ஐடிபிஐல அக்கௌண்ட் வச்சிருக்கோம், சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கோம். ஸோ நான் அதிலே வந்து ஆர்டி அக்கௌண்ட் போடுறேன். நீங்க எந்த இடத்துல வந்துட்டு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ, சேவிங்ஸ் அக்கௌண்ட் எங்க வச்சிருக்கீங்களோ அங்க போயிட்டு எனக்கு இந்த மாதிரி ஆர்டி அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு கேளுங்க. ஆர்டினா ஒன்றும் இல்லை, மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் கட்டுறது. பிபிஎஃப்ல வந்துட்டு நீங்க வந்து ஒவ்வொரு மாசம் வேற வேற அமௌண்ட் கட்டலாம். பட் ஆர்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி அமௌண்ட் தான் மாசம் மாசம் கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு சில பேங்க்ஸ்ல மட்டும் தான் வேற மாதிரி கட்டுறது கொடுக்குறாங்க. இதுல எனக்கு வந்து என் பையனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபீஸ் மட்டும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு 50,000 வரும். ஸோ அதை டிவைடட் பை 12 போட்டிங்கன்னா 4166 வருது.
ஸோ அதனால வந்து 4000 போடுறேன். இப்போ நான் March 24 இந்த ஆரம்பிச்சேன்னா, அடுத்த March 25 நான் ஃபீஸ் கட்டணும். அப்போ வந்து அது வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். ஸோ அந்த மாரி நான் கட்டிட்டு இருக்கேன். அடுத்தது நான் கோல்ட்லயுமே இன்வெஸ்ட் பண்றேன். சில பேர் வந்து நகையா வாங்கக்கூடாது. கோல்ட் பாண்ட்ஸ் தான் வாங்கணும் அப்படிம்பாங்க. அது ஒவ்வொருத்தவங்களோட விருப்பம். உங்களுக்கு வந்து நகையா வாங்கணும்னா நகையா வாங்குங்க. கோல்ட் பாண்டா வாங்கணும்னா வாங்க. எல்லாருமே வந்து நெறைய யூடியூபர்ஸ் ஈக்விட்டில மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். இண்டெக்ஸ் ஃபண்ட்ல மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. அது மாரி பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து எப்படி இருந்தாலும் அது பண்ணவே கூடாதுன்னு சொல்லல. எல்லாத்துலயும் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். ஏதாவது ஒரே இதுல போய் நம்ம பணத்த போட்டு மாட்டிட்டு கூடாது. எல்லாத்துலயும் பிரிச்சு போடும்போது நம்மளுக்கு சேஃப்டி. அதுக்கு பேரு தான் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 11 மாச ஸ்கீம். வேஸ்டேஜ் இல்லாம நகை எடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு 5000 கட்டிட்டு இருக்கேன். இன்னொரு ஸ்கீமும் வச்சிருக்காங்க. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கிறதா சொன்னாங்க ஜிஆர்டில. எனக்கு ஜிஆர்டி பிடிக்குங்கிறதுனால நான் ஜிஆர்டில போடுறேன். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50,000 நம்ம பே பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒன் டைமா. 11 மாசம் நம்ம வெயிட் பண்ணணும். 11 மாசம் கழிச்சு வேஸ்டேஜ் இல்லாம நகை எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நீங்க உங்களுக்கு எந்த கடை பிடிக்குமோ அந்த கடையில போய் நீங்க கேட்டு விசாரிக்கலாம். இதுல வந்து நோ வேஸ்டேஜ் அப்படிங்கும்போது அதுதான் நம்மளுக்கு வந்து கிடைக்கிற ஒரு லாபம். அடுத்தது எல்ஐசியோட ஜீவன் தருண் அப்படிங்கிற ஒரு பாலிசியில இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதுவும் வந்து என் பையனுக்காக தான் இதை போடுறேன். இது வந்து குழந்தைங்க பேர்ல தான் நம்ம போட முடியும். பெரியவங்க பேர்ல இதை போட முடியாது. இந்த ஜீவன் தருண் பாலிசி வந்து எங்க போய் போடணும்னு கேட்டீங்கன்னா நீங்க எல்ஐசியில டைரக்டா போய் போடலாம். ஆல்மோஸ்ட் எல்லா நேஷனலைஸ் பேங்க்குமே வந்துட்டு எல்ஐசியோட டைப்ல இருக்கு. பேங்க் அஷூரன்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. நீங்க எங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அங்க போயும் இந்த பாலிசியை பத்தி நீங்க விசாரிச்சு பார்க்கலாம். நான் இதுல வந்துட்டு 5 lakhs 10 lakhs அந்த மாதிரியான பாலிசி அமௌண்ட் இருக்கு. நான் சூஸ் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா 10 lakhக்கான பாலிசி அமௌண்ட். இது பாத்தீங்கன்னா ஒரு மணி பேக் பாலிசின்னு சொல்லலாம். 21 வயசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் பிரிஞ்சு 25 வயசு பையனோட 21வது வயசுல இருந்து 25வது வயசு வரைக்கும் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கும். நம்ம எப்பயில நான் வந்து 5 வயசுல தான் என் பையனுக்கு 5 வயசு இருக்கும்போது தான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ஸ்கீமை. 1 வயசுல கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க. எப்ப வரைக்கும் பணம் கட்டணும்னா என் பையனுக்கு 20 வயசு ஆற வரைக்கும் நான் பணம் கட்டணும். இது வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்டுறது தான் நான் சூஸ் பண்ணிருக்கேன். வருஷத்துக்கு ஒரு வாட்டி நான் ஏஜ் 5ல ஸ்டார்ட் பண்ணனால 34,598 ரூபாய் வருது. ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து. 1 வயசுல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பிரீமியம் அமௌண்ட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு குறையும். ஏன்னா நம்ம இயர்ஸ் வந்து 25 இயர்ஸ் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். நம்ம கட்டுற டோட்டல் பிரீமியம் பாத்தீங்கன்னா 5,08,540 நம்ம கட்டுவோம். ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு 10,08,250 கிடைக்கும். ஸோ வந்து அப்படியே டபுள் ஆகுது. இது வந்து டாக்ஸ் சேவும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வந்து டாக்ஸ் கட்டும் போது நீங்க கட்டுற பிரீமியம் அமௌண்ட் வந்து ஏடிசில வந்து டிடக்ட் பண்ணிக்க முடியும். இதோட மெச்சூரிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து 20 வயசு. 20 வயசுல உங்களுக்கு எவ்வளவு வரும்னா 81,750. குழந்தையோட 20 வயசுல சொல்றேன். அடுத்து 21 வயசுல அதே மாதிரி 81,750 வரும். 22 வயசுல 81,750 வரும். 23 வயசுலயும் 81,750 வரும். 24 வயசுல 81,750 வரும். அடுத்தது 25வது வயசு. 25வது வயசுல மிச்சம் இருக்க அமௌண்ட் எல்லாமே வந்துடும். அது 5,99,500 வரும். இது எல்லாத்தையும் நீங்க வந்து பிளஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நம்மளோட டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட் அதாவது 10,08,250 டோட்டலா வரும். ஸோ வந்து இந்த மாதிரி பிரிச்சு நம்மளுக்கு அமௌண்ட் வரும். எனக்கு வந்து இது டாக்ஸ் சேவிங்காகவும் இருக்கு. எனக்கு இந்த ஸ்கீம் பிடிச்சிருந்தது, அதனால நான் இன்வெஸ்ட் பண்றேன் இதுல. ஸோ இதுக்கு வந்து 35,000 டிவைடட் பை 12 பாத்தீங்கன்னா மந்த்லி இதுக்கு வந்து ஒரு 2,900 எடுத்து வச்சா இயர்லி ஒன்ஸ் வந்து நான் கட்டிடுவேன். அடுத்தது வந்துட்டு ஃபர்னிச்சருக்காக எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வாங்குறதுக்காக ஒரு சிட் மாதிரி கட்டிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா இதுலயே வந்துட்டு ஒரு அமௌண்ட் வந்து சேவிங்ஸ்ல கிடைக்குது. அது என்னங்கிறது தான் இப்ப சொல்ல போறேன் நானு. எங்க வீட்டுக்கு வந்துட்டு ஒரு சில ஐட்டம் புது வீட்டுக்கு போகும்போது முக்கியமா ஒரு பெரிய அமௌண்ட் உள்ள 2 ஐட்டம் வாங்கலான் இருக்கோம். ஒன்று வந்து டிவி, இன்னொன்று வந்துட்டு பாத்தீங்கன்னா டிஷ் வாஷர். இது ரெண்டும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 1 lakh கிட்ட வரும். ஸோ வந்துட்டு இது எடுத்தோன்னு 1 lakh போட முடியாது. இதுக்கும் நம்ம வந்து சேர்த்து தான் போடணும். ஸோ வந்து அதுக்காக ஒரு தனியா ஒரு சேவிங்ஸ் போட்டுட்டு இருக்கோம். ஏன்னா இதுல வந்து நாங்க வந்து தஞ்சாவூர்ல மல்லிகா அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூம் இருக்கு, எலக்ட்ரானிக் ஷோரூம். அங்க எல்லா ஹோம் அப்ளைன்சஸும் கிடைக்கும். அங்க வந்துட்டு 12 மாசம் நான் வந்து பணம் கட்டுறேன். நான் வந்து 8,000 கட்டிருக்கேன். 5,000 3,000 ரெண்டா பிரிச்சு கட்டிட்டு இருக்கேன். ஸோ நான் 12 மாசம் வந்து 8,000 கட்டினேன் அப்படின்னா 13வது மாசம் அவங்க இன்னொரு 8,000 சேர்த்து கொடுப்பாங்க. ஸோ வந்து எனக்கு ஒரு 8,000 எக்ஸ்ட்ராவாவே கிடைக்கும்.
டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1,04,000 எனக்கு வந்து கிடைக்கும். இதில் வந்துட்டு நான் வந்து திங்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதனால தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஹெல்த் இன்சூரன்ஸ். இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் ஸ்டார் தான் போடணும்னு நான் சொல்லலை. எப்படி இன்சூரன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் ஏரியாவில் இருக்க எல்லா ஹாஸ்பிட்டலும் கவர் ஆகிற மாதிரியான ஒரு இன்சூரன்ஸை நீங்கள் தேடி அதை சூஸ் பண்ணுங்கள். யாருக்கு வயசு கூடவோ அவங்க பேர் தான் ஃபஸ்ட்டு போடுவாங்க. நாங்கள் வந்து ஃபேமிலியாக தான் போட்டிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்டுக்கு தான் வயசு கூட, அவருக்கு வந்து 34. ஸோ வந்து அவரோட பேரில் தான் வந்து பாலிசி எடுக்க முடியும். அடுத்ததா என்னோட பேர் இருக்கும். அடுத்தது என் பையனோட பேர் இருக்கும். நான் வந்து 10 lakh அப்படிங்கிறதுக்கு 10 lakhக்கான பாலிசி வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஸ்டார் ஹெல்த்லேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது. அந்த டைப்பில் நான் ஒரு பர்டிகுலர் டைப்பை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதோட பேர் என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டு பாலிசினா 3 lakhs கட்டுறதுக்கு இவ்வளோ ப்ரீமியம் கட்டுற அந்த மாதிரி டிஃபர் ஆகிட்டே இருக்கும். இதில் வந்து ஸ்டார் ஹெல்த் அஷ்யூர் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற பாலிசி நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து 10 lakhக்கான ப்ரீமியம் கட்டுறேன். ப்ரீமியம் அமௌண்ட் வந்து எப்போவுமே டிஃபர் ஆகும். என் ஹஸ்பண்டுக்கு இப்போ 34னா 35 வரைக்கும் நான் இப்போ கட்டுற ப்ரீமியம் தான் கட்டுவேன். 35க்கு அப்புறம் 36லேருந்து 40 வரைக்கும் வேறு ப்ரீமியம் அமௌண்ட் வரும். 41லேருந்து 45க்கு ஒரு ப்ரீமியம் அமௌண்ட். இந்த 5 வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட் வந்து ப்ரீமியம் அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டு தான் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே ப்ரீமியம் அமௌண்ட் வரவே வராது. ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து தான் வந்து நான் சொல்கிறேன். இந்த மாதிரி தான் ப்ரீமியம் அமௌண்ட் வந்துட்டு இன்க்ரீசிங் ஆர்டரில் வந்துட்டு நம்மளுக்கு டிஃபர் ஆகிட்டே இருக்கும். இதில் நான் கட்டுற ப்ரீமியம் அமௌண்ட் இப்போதைக்கு என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு வருஷத்துக்கு சொல்கிறேன் 20,143 ரூபா வருது. ஸோ இதை வந்து டிவைட் பை 12 போட்டோன்னா ஒரு 1,700 வரும். ஸோ வந்து இந்த அமௌண்ட் வந்து நான் தனியாக எடுத்து வச்சிருவேன் இயர்லி ஒன்ஸ் கட்டுறதுக்கு. ஸோ வந்து டோட்டலாக நான் வந்து என்னென்ன அமௌண்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து சேவ் பண்ணுறேன்னு போடுறேன். இது நான் சேவ் பண்ணுறது. நீங்கள் வந்து எப்படி வேணாலும் சேவ் பண்ணலாம். நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் போடலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து இதில் போடலையா, நீங்கள் இதில் போடலையான்னு கேட்பீங்க. இப்போதைக்கு என்னால் முடிஞ்சது இவ்வளோ அமௌண்ட் இதில் போடுறேன். இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எதில் போடலாம், எப்படி போடலாம். அதுக்காக இந்த ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து என்பிஎஸ்ல வந்துட்டு இப்போதைக்கு 1,000 தான் போட்டுட்ருக்கேன். பிபிஎஃப்ல இப்போதைக்கு 2,000 தான் போட்டுட்ருக்கேன். ஸ்கூலுக்குன்னு இப்போதைக்கு 4,000 போட்டுட்ருக்கேன். கோல்டில் வந்துட்டு 5,000 போட்டுட்ருக்கேன். அக்டோபரோட அந்த சிட்டு முடிஞ்சிடும் எனக்கு. அதுக்கப்புறமா எல்ஐசி ஜீவன் தருண் பாலிசியில் மந்த்லி உங்களுக்கு சொல்கிறேன். இயர்லி தான் நான் கட்டுவேன். மந்த்லி அதுக்கு ஒரு 3,000 எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஷோரூம் பேர் மல்லிகா ஃபர்னிச்சர். அவங்கக்கிட்ட நகை கடையும் இருக்குது. ஒருவேளை ஃபர்னிச்சர் வாங்க முடியலன்னா கூட நான் நகையாக கூட அவங்க கடையில் வாங்கிக்க முடியும். ஸோ அதனால தான் அந்த கடையை நான் வந்து இந்த பாலிசிக்கு சூஸ் பண்ணேன். அதில் வந்து நான் 8,000 பே பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு மந்த்லி வந்துட்டு 1,700 நான் எடுத்து வைக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணோன்னா 24,700 வருது. இப்போதைக்கு என்னால் முடிஞ்சது இவ்வளோ நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முக்கிய காரணம் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து டிசைட் பண்ணுறது அண்ட் வந்துட்டு தேவையில்லாத செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணுறது, கன்சிஸ்டண்ட்டாக நம்ம சேவ் பண்ணணும், சேவிங்கிறது ரொம்ப முக்கியங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டது. நீங்களும் இதில் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். கிடச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.